ஆனே பிராங்கின் நாட்குறிப்பு. 1929ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் நகரத்தில் ஆனே பிராங்க் பிறந்தார். அவர் புத்தகங்களை வாசிப்பதும் கதைகள் எழுதுவதையும் விரும்பும் புத்திசாலியும் ஆர்வமுள்ள பெண்ணாக இருந்தார். குடும்பத்தினருடன் உணவு மேசையைச் சுற்றி சிரித்தும் பள்ளியில் நண்பர்களுடன் எதிர்கால கனவுகளை பகிர்ந்தும் அவரது நாட்கள் சென்றன. அந்த நேரத்தில் ஒருநாள் எழுதுதல்தான் தன்னை தாங்கி நிறுத்தும் மிகப்பெரிய சக்தியாக மாறும் என்பதை ஆனே இன்னும் அறியவில்லை. 1933ஆம் ஆண்டில் ஹிட்லர் அதிகாரத்திற்கு வந்தபோது யூதர்களுக்கு எதிரான பாகுபாடும் துன்புறுத்தலும் தொடங்கின. யூதர்கள் என்பதற்காகவே ஆனேயின் குடும்பத்தினருக்கு பூங்காக்களில் நுழைய அனுமதியில்லை. பள்ளி மற்றும் வேலையிடங்களில் கட்டுப்பாடுகள் நாளுக்கு நாள் கடுமையாகின. யூதர்களை நிராகரிக்கும் பலகைகள் தெருக்களெங்கும் தோன்றின. மக்களின் பார்வைகளும் காலப்போக்கில் குளிர்ந்தன. தான் யார் என்பதற்காக அல்ல, பிறந்ததற்காகவே வேறுபட்ட முறையில் நடத்தப்படுவது ஏன் என்று ஆனே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜெர்மனி மேலும் ஆபத்தானதாக மாறிய போது குடும்பம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரத்திற்கு குடிபெயர்ந்தது. ஆனால் போரும் வெறுப்பும் எல்லைகளை தாண்டி அவர்களை தொடர்ந்து வந்தன. அங்கேயும் இனி பாதுகாப்பில்லை. 1942ஆம் ஆண்டின் கோடையில் ஆனேயின் சகோதரி மார்கோட்டை தொழிலாளர் முகாமிற்கு வருமாறு கூறிய அறிவிப்பு வந்தது. மேலும் காத்திருக்க முடியாது என்பதை உணர்ந்த குடும்பம் நீண்ட காலமாக தயாரித்து வைத்திருந்த மறைவு திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தது. புத்தக அலமாரியாக மறைக்கப்பட்ட ஒரு கதவிற்கு அப்பால் குறுகியதும் இருளானதும் ஆன இடம் தோன்றியது. அங்கே சூரிய ஒளி அரிதாகவே நுழைந்தது. பலர் உள்ளதால் மூச்சுவிடக்கூட கடினமாக இருந்தது. அது ஆனேயின் குடும்பமும் பிற யூத குடும்பங்களும் ஒன்றாக மறைந்திருக்க வேண்டிய இரகசிய பகுதி. இந்த மேல் மாடியில் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட நீண்ட வாழ்க்கையை ஆனே தொடங்கினார். பகல் நேரங்களில் கீழே வேலை செய்பவர்கள் கேட்காதபடி ஒவ்வொரு சத்தத்தையும் கவனமாக கேட்டு இருக்க வேண்டியது. சிறிய சிரிப்போ அல்லது நாற்காலி இழுக்கும் சத்தமோ கூட அனைவரின் உயிரையும் ஆபத்தில் ஆழ்த்தலாம். ஜன்னலின் ஒரு சிறிய பிளவின் வழியாக எதுவும் நடக்காதது போல தொடரும் சாதாரண வாழ்க்கையுள்ள தெருவை ஆனே பார்த்தார். அந்த காட்சி இனி எட்ட முடியாத தொலைவான ஒரு உலகமாக அவருக்கு தோன்றியது.